வணக்கம் நண்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். தமிழகம் புதுச்சேரியில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று அமலுக்கு வந்துள்ளன. கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி இடைத்தேர்தலும் அன்றைய தினம்தான் அறிவிக்கப்படுகிறது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இன்று மாலை 4:30 மணிக்கு தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி குறித்து அறிவிப்பு வெளியிட்டார். அப்போது பிற தேர்தல் ஆணையர்களும் உடனிருந்தார்கள். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கூறியதாவது: தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் உட்பட்ட 5 மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. தேர்தலை சுமூகமாக நடத்துவதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதிகாரிகளுக்கு பெரும் பங்கும் உள்ளது. பீகார் தேர்தலை வெற்றிகரமாக நடத்திய அனுபவம் உள்ளது. தமிழக தேர்தல் பார்வையாளராக தேவேந்திரகுமார் நியமனம் என்ற ஓய்வு பெற்ற IPS அதிகாரி நியமிக்கப்படுவார். தமிழக செலவின பார்வையாளராக பாலகிருஷ்ணன் மற்றும் மதுமாதனன் நியமனம் செய்யப்படுவார்கள். RK நகர், வேலூர் தொகுதிகளில் தேர்தல் ரத்தான காரணம் பணம் அதிகம் செலவிடப்பட்டதுதான். எனவே தமிழகத்தில் செலவின பிரச்சனைகள் அதிகம். தமிழகத்தில் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் அதில் 44 தனி தொகுதிகள் 2 தொகுதிகள் பழங்குடியினர்களுக்கானவை. தமிழகத்தில் 88,936 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது 34.63% கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. ஒரு வாக்குச்சாவடியில் 1000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும். மார்ச் 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 19ஆம் தேதி. வேட்புமனு பரிசீலனை மார்ச் 20ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனு வாபஸ் பெற மார்ச் 22ஆம் தேதி கடைசி நாளாகும். ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். 5 மாநிலங்களிலும் மே மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இவ்வாறு சுனில் அரோரா தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் ஆயத்த பணிகளை ஆய்வு செய்ய சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் அதிகாரிகள் ஒரு குழு வருகை தந்தபோது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அது எப்படி நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா ஒரே தடவை தான் ஓட்டு போட போகிறோம். 5 வருஷம் எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றத உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.